வணக்கம். இன்றைக்கி ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ஃபோர்த்து பார்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். மிகப்பெரிய 4 டிஜிட் நம்பர் எந்த நம்பர் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 49. 49ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? அதுதான் கொஷின். சரி, முதல்ல மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? 9 9 9 9. இதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். சரியா? சரி, ரைட்டு. நமக்கு என்ன கேட்டிருக்கு? 49ஆல் வகுப்படக்கூடிய 4 இலக்க எண். ஸோ அப்போ நம்ம 9999 எடுத்துக்கோம். அதை 49ஆல் வகுங்க, டிவைட் பண்ணுங்கள். சரி, அதானே கேட்டிருக்கு. சரி, அப்போது ஒரு 49 49, 2 49 98, மீதி 1. அப்போ இந்த 9 இறக்கணும், 9 ஒரு 0 சேர்த்து இந்த 9 இறக்கணும். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போது 49 4 எவ்வளோ வரும் பாருங்க. 49 × 4 94 36, மீதி 3 4 14 19. 4 49 196. ரிமைனிங் எவ்வளோக்கு? 3க்கு. ரைட்டா? இந்த 3 என்ன பண்ணால் இந்த லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, 9999, அதில் கழிச்சிருங்க. கழிச்சு என்ன ஆகும்? 9996. ஸோ 49ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டாச்சுன்னா 9996. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 88ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? நோட் பண்ணுங்க. மிகப்பெரிய, சரியா? சிறியவும் கேட்பாங்க. சரி, அதனால் ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம மிகப்பெரிய கேட்டிருக்கு, அதை மட்டும் பார்க்கலாம். அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது? ஃபஸ்ட்டு 9999. அதை 88ஆல் வகுத்துருங்க. ஓர் 88 88, மீத்தனை 11 9, ஓர் 88 88, எத்தனை வகும்? 1 31, மீதி 9 இறக்கிடுங்க. 88 3 எவ்வளோ ஆகும்? 8 3 24, மீதி 2, 8 3 24, 25 26. சரியா? அப்போ 3 88 264. கழிச்சு எவ்வளோ ஆகும்? 5 21 5. ஸோ நமக்கு 55 மிச்சம் இருக்குது. 55 என்ன பண்ணோம்? எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மிகப்பெரிய 4 இலக்க எண், அதில் 55 கழிச்சிருங்க. இது கழிச்சு எவ்வளோ ஆகும்? 9944. ஸோ 88ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் 9944. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். 15 25 40 75 இந்த 4 நம்பராலையும் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட் இந்த கொஷினை ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கு. இது என்ன கொடுத்துருக்குன்னா 4 நம்பர் கொடுத்துருக்கு. 15 25 40 75. சரியா? ஸோ இப்போ அந்த 4 நம்பராலையும் வகுப்படக்கூடிய 4 இலக்க எண் எது? மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. 15 25 40 75. இந்த 4க்கு எல்சிஎம் எடுத்துடும். 5 கம்மன் எடுத்தோம். 3 5 15, 5 25, 8 5 40, 15 75. ரைட்டு. திரும்ப இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 3 5 8 3 15. திரும்ப 5 போட்டுங்க. 1 1 8 1. ரைட்டா? ஸோ 5 × 3 × 5 × 5 × 3 × 5 × 8. 8 5 40, 40 120, 125 600. ஸோ எல்சிஎம் என்னது? 600. ஓகேவா? ஸோ அந்த நம்பரை வச்சு தான் நம்ம மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? 9999. இதை நம்ம இந்த எல்சிஎம் இல்லையா, அந்த நம்பரால் வகுத்துடணும். சரியா? ஏன்னா காமனாக உள்ள நம்பர். நம்ம ஒவ்வொரு 600 மீதி எவ்வளோ ஆகும்? 9 9 3 9 இறக்கிடுங்க. 6 600 3600. ஓகேவா? இப்போது இதை கழிச்சா 9 9
39 போனால் 3. ஸோ ரிமைனிங் வந்து 399 இருக்குது. அப்போ நம்மளுக்கு எந்த நம்பர் கிடைக்கணும்? 9999 மைனஸ் 399 கழிச்சோம்னா எவ்வளோ ஆகும்னா 9600. ரைட்டுங்களா? அப்போது இந்த 4 நம்பராலையும் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டாச்சுன்னா 9600. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 27, 18, 15, 12ஆல் முழுவதுமாக வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? ரைட்டா? சரி, அதே மாதிரி தான் அந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. 27, 18, 15, 12. ரைட்டா? சரி, 3 9 3 27, 6 3 18, 5 3 15, 4 3 12, 3 3 9, 7 3 6, 5 4. 2 எடுக்கலாம். 3 1 5 2. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்போ 3 × 3 9, 9 2 18, 18 3 54, 54 × 10 540. ஸோ எல்சிஎம் வந்து எவ்வளவு? 540. ரைட்டா? சரி, இப்போது 540 எந்த நம்பரை வகுக்கணும்? மிகப்பெரிய 4 இலக்க எண் 9999. சரியா? போக 540 540 9 5 4 இந்த 9 இருக்குங்க. ஸோ அப்புறம் 540 × 8 32 3 8 40 32 3 8 40 43. ரைட். அப்போ 8 540 எவ்வளோ வரும்? 4320. இப்போ கழிங்க 9 7 2. ஸோ 279. இந்த 279 என்ன செய்யணும்? இந்த மிகப்பெரிய 4 இலக்க என்னென்ன என்னது? 9999 கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 0 2 7 9 9720. ஸோ 9720 தான் இந்த 4 நம்பரால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 47ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண் என்ன? சரியா? ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னது? சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னது? இதுதான் இல்லையா? சரி, ரைட்டு. நமக்கு 47 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண் தான் கேட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? 1000 / 47. 2 47 94, மீதி 6 0 1 47 47. ரைட்டா? மீதி எத்தனை? 13. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பரில் என்ன பண்ணுவோன்னா, இந்த பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள். லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பரில் என்ன பண்ணுவோன்னா, இந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் இந்த ரிமைனிங் உள்ளதையும் கழித்து போட்டுருவோம். ஆனால் இதில் எப்படி வரும்னா, நல்லா நோட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இந்த 1000 மைனஸ் இந்த 13 போட்டால் என்ன ஆகும்? கழிச்சோம்னா 1000 மைனஸ் 13 எவ்வளோ ஆகும்? 987. 87 90 1000 987. ஆனால் இது என்னது? 3 டிஜிட் தான் இருக்குது. நமக்கு தேவை என்னது? 4 டிஜிட் நம்பர். ஸோ இதில் வந்து எப்படி பண்ணோம்னா, இந்த 1000 ப்ளஸ் நம்ம டிவைட் பண்ணதுலேயே அந்த 47, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 13 கழிக்கணும். ரைட்டா? அப்போ எவ்வளோ ஆகும்? 1000 ப்ளஸ்ஸு 47 போய் 3 போனால் 4 3 34. ஸோ அப்போ 1034. இதுதான் லார்ஜஸ்ட் ஸ்மால் டிஜிட், 4 டிஜிட் ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட் கிடையாது, ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 47. ஓகேவா? 1034. ஸோ 2 கொஷினுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் பார்த்துக்கணும். சரியா? குழப்பிடக்கூடாது. ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் கம்ப்ளீட்லி டிவிஸ் பை 10 8 12. 10 8 12ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 3 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 10 8 12 என்ன வரும்?
ரெண்டு, ஐகண்டா 10, 4 கண்டா 8, 6 கண்டா 12, திரும்ப 2, 5, 2, 3. ஓகேவா? ரைட். அப்போ எல்சிஎம் என்னது? 2 2s are 4, 4 5s are 20, 22s are 40, 43s are 120. ஸோ அது வந்து எல்சிஎம் வந்து நமக்கு 120. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம்? லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னு என்னது? 999, அதாவது 999. ஸோ இதை இந்த எல்சிஎம் கிடச்சது இல்லையா, அதால் டிவைட் பண்ணோம். ரைட். 999 இந்த எல்சிஎம்மால் டிவைட் பண்ணோம். எத்தனை ஆகும்? 820. 820 எவ்வளோ ஆகும்? 960. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 9, 39. ரைட்டா? ரைட். இப்போ என்ன பண்ணோம்? லார்ஜஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் தானே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதில் 39 கழிச்சிடணும். 999 39 போனால் எவ்வளவு? 960. ஸோ லார்ஜஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் கம்ப்ளீட் டிவிசட் பை 10 8 12னா 960. ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வந்து 10ஆல் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 9 கிடைக்கும். சரியா? எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது வச்சுருவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதை 10ஆல் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 9 கிடைக்கும். அதே நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்ம ரிமைண்டர் வந்து 8 கிடைக்கும். அதே நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு மிச்சம் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 7 கிடைக்கும். ரைட்டா? இதில் பாருங்கள், ரிமைண்டர் இல்லாததையும் பாருங்கள், டிவைட் பண்ணது நம்பரும் ரிமைண்டரையும் பாருங்கள். 10 இது 9, இது 9 8, இது 8 7. இப்போ என்ன தெரியுது? 10ல் 9 போனால் கழிச்சோம்னா 1. அதேமாதிரி 9ல் 8 கழிச்சா 1, 8ல் 7 கழிச்சா 1. சரியா? அப்போ எல்லாத்துலேயுமே 1 காமன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன்னா, எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ணுறோம் பாருங்கள். 10 9 8ஆல் தானே டிவைட் பண்ணுதோம். இந்த டிவைட் பண்ணுற நம்பரை எல்சிஎம் எடுத்துடணும். 10 9 8. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? 5 10 9 4 8. இது அவ்வளோதான். சரி, அப்போ எவ்வளோ வருது? 94 36. ரைட்டா? இவ்வளோ பாருங்க. 94 36 இன்ட்டு 10 எவ்வளோ? 360. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு 360. ஸோ அந்த நம்பர் வந்து என்னது? நமக்கு 360. ஆல்ரெடி நம்ம இங்கே 1 காமனாக வந்திருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் கழிச்சிடணும். எவ்வளோ? 359. ஸோ அந்த நம்பர் வந்து 359 தான். இந்த 359 நம்பர் வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், 359 இந்த 10ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 3 10 30, மீதி 5 9, 5 10 எவ்வளவு? 50. மிச்சம் எவ்வளவு? 9 ரிமைனிங். ரைட்டா? அப்போ 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் 9 கிடைக்குதா? ஸோ அதேமாதிரி இந்த 359 9ஆல் டிவைட் பண்ணால் 8 கிடைக்கும், 8ஆல் டிவைட் பண்ணால் 7 கிடைக்கும். சரியா? ஸோ ஆன்சர் 359. ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். அதே தான் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். எந்த ஒரு சின்ன நம்பர் 8ஆல் டிவைட் பண்ணும்போது 6 ரிமைண்டர் கிடைக்கணும், 12ஆல் டிவைட் பண்ணும்போது 10 ரிமைண்டர் கிடைக்கணும், 18ஆல் டிவைட் பண்ணும்போது 16 ரிமைண்டர் கிடைக்கணும். அது எந்த நம்பர்னு கேட்டுருக்கு. சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் தெரியாது, அது 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 6. அதேமாதிரி அந்த நம்பரை 12ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர்னு கிடைக்கணும் 10. அதே நம்பரை 18ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் கிடைக்கணும் 16. சரியா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் 2, இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பாருங்கள் 2, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் 2, அதாவது வித்தியாசம். ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக 2 இருக்குது. ஓகேவா? சரி, ரைட். இப்போ என்ன பண்ணால் எந்த நம்பரை டிவைட் பண்ணணும்? இந்த நம்பரை தான் டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த 3க்கு எல்சிஎம் எடுங்க. 8 12 18. எத்தனை எடுக்கலாம்? 4 எடுத்துக்கலாம். 4 8 சரி, 3 4 12 18 அப்படி தான் இருக்கும். சரி, 3 2 1 ஆகும்னா 18. திரும்ப 2 எடுத்துக்கலாம். 1 2 3 2 6, இங்கே 1. இப்போ எவ்வளவு? 4 3 12 12 24 24 3 72. ஸோ நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது? 72. புரியுதா?
ஸோ 72 என்ன பண்ணோம், காமன் நமக்கு எனக்கு 2, அந்த 2 கழிச்சிடணும். இப்போ என்ன கிடைக்கும் 70. ஸோ ஆன்சர் 70. ஸோ இப்போ இந்த 70 நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். 70 8ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 7 8 54, 54 மீதி 6 இருக்குது ரைட்டா. ஸோ 6 கிடைக்குதா. ஸோ அதேமாதிரி அந்த 70 நம்பரை 12ஆல் டிவைட் பண்ணால் 10 கிடைக்கும், 12ஆல் டிவைட் பண்ணால் 16 கிடைக்கும் ரிமைண்டர் ரைட்டுங்களா. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 5 6 7 8 ரைட்டா. இந்த 5 6 7 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் வந்து நமக்கு ரிமைண்டருக்கு வந்து 3 தருது சரியா. அதேமாதிரி அந்த நம்பர் வந்து 9ஆலையும் மல்டிப்ளை ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் என்னென்ட்டு. இந்த சம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 9 ரிமைண்டர் தருது, 9ஆல் டிவைட் பண்ணும்போது 8 தருது, 8ஆல் டிவைட் பண்ணும்போது 7 தருது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரிமைண்டர் கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள் அப்படி இல்லை. 5 6 7 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ரிமைண்டர் வந்து 3 தருது. காமனாக ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும் வாங்க. ஃபஸ்ட்டு 5 6 7 8 இந்த நம்பருக்கு எல்சிஎம் பண்ணுங்க. 5 6 7 8 ரைட்டா. எல்சிஎம் எடுத்துக்கலாமா. 2 5 3 7 4 ரைட், அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் பாருங்கள் எல்சிஎம் 7 4 28, 28 3 8 3 24, இது 2 4 7 8 84, 84 10 840 சரியா. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு எல்சிஎம் வந்து 840 ரைட், 840 ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சம் என்ன செய்வோம், தனித்தனியாக ரிமைண்டர் கொடுக்குறது என்ன செய்வோம்னா அந்த காமனாக கிடைக்கிற நம்பரை மைனஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி சம்மில் என்ன செய்யணும்னா ஒரே ரிமைண்டர் மட்டும் கொடுத்துருக்க சம்மில் என்ன செய்யணும்னா ஆட் பண்ணணும் அந்த நம்ம ரிமைண்டர் வந்து சரியா. ஸோ 3 இப்போ எவ்வளவு 843. இது வந்து ஆன்சரில் இருக்குது. பட் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் 9ஆல் மல்டிப்ளை ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. 843 9ஆல் மல்டிப்ளை ஆகுமா பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சரி, டிவிசிபிள் ரூல் 9க்கு என்னது, 9க்கு டிவிசிபிள் ரூல் என்னென்னா கொடுத்துருக்க நம்பரை ஆட் பண்ணால் அது வந்து உங்களுக்கு வந்து 9ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். சரி பாருங்கள், 8 4 எவ்வளோ, 8 + 4 12, 12 + 3 15, 15 வந்து 9ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ அப்போ 843 கிடையாது. அப்போ அடுத்து என்ன நம்பருக்கு நம்ம எடுக்கலாம்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி 840 எல்சிஎம் அடிச்சிருக்கா. அந்த 840 கூட 2 பெருக்குங்க. 1 பெருக்குனா 840 தான் ரைட்டா. அப்போ 2 அடுத்த நம்பர் பார்க்கணும். இப்போ 2 பெருக்குனா எவ்வளோ ஆகும், 4 2 8, 8 2 16, 1680 ப்ளஸ் இந்த 3 அப்போ எவ்வளோ 1683. ஸோ இதுவும் 9ஆல் டிவைட் ஆகணும்னு பாருங்கள், செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம், இந்த ஃபுல் டிஜிட்டையும் கூட்டுங்க. 1 + 6 + 8 + 3 எவ்வளோ ஆகும், 7 7 15 15 3 18. ஸோ 18 9ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் 1 6 8 3 தான் ஆன்சர் ரைட்டுங்களா. ஓகே, அடுத்த கொஷின். Find the smallest number which one is reduced 6 is completely divisible by 12 15 20 27. அதாவது 12 15 20 27 டிவைட் பண்ணக்கூடிய மிகச்சிறிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போது இதில் கொடுத்துருக்க 12 15 20 27 வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் சரியா. இந்த ஆப்ஷனில் இருக்க ஒரு நம்பரு, இந்த நம்பரில் எந்த நம்பரில் 6 குறைச்சா அந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்கு. ஸோ அது எந்த நம்பர்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ.